ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்காச்சும் கடலை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பூமியை எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமோ, இல்ல பூமியை விட வெளியே இருக்க விண்வெளியில எவ்வளவுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோமோ, அத அந்த அளவுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது கடலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பூமியில ஜஸ்ட் 30% மட்டுமே லேண்ட் இருக்குது, 70% ஃபுல்லா வாட்டர், அதாச்சு ஓசன்ஸ். இவ்வளவு இருக்க இந்த கடல்ல எவ்வளவு ஆர்கானிசம்ஸ் இருக்கும், எவ்வளவு உயிரினங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. பட் நம்ம மனுஷங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடுவதே இல்லை. கடல்ல கொண்டு ஏகப்பட்ட கழிவுகள், ஏகப்பட்ட குப்பைகள், ஏகப்பட்ட ஃபேக்டரி வேஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு கடல்ல டம்ப் பண்ணுவாங்க. கடல்ல பசிபிக் ஓசன்ல ஒரு சின்ன பவளப்பாறை திட்டு மாதிரி ஒரு சின்ன திட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல உயிரினங்கள் இல்லைங்க, முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்ஸ். இது என்ன நடக்குதுன்னா, கடல்வாழ் உயிரினங்களை பத்தி யாருமே யோசிக்காம கடல்ல கொண்டு டம்ப் பண்ணுவது. 30% லேண்ட்ல இவ்வளவு ஹியூமன் பீங்ஸ் இருக்கும்போது 70% சீல எவ்வளவு உயிரினங்கள் இருக்கும். பட் யாருமே திங்க் பண்ணது இல்லை. இந்த பூமி என்பது மனுஷங்களுக்கு மட்டுமே இல்லை, சின்ன சின்ன நாய், காக்கா, கழுகு எல்லாத்துக்குமே தான். சோ மனுஷன் மட்டும்தான் பூமி நமக்கானது, நம்முடையதுன்னு சொல்லி அதிகமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைங்க. அவங்க சுத்தி உள்ள சின்ன சின்ன அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் சாப்பாடோ தண்ணியோ வைங்க. நம்ம ஹெல்ப் பண்ணதை பார்த்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ.